Example 10.25 solve 1 plus x cube into dy by dx plus 6x square y equal to 1 plus x square னு இருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா dy by dx plus py equal to qங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா அதை ஒன்றாக்கிக்கணும். dy by dxனுடைய கோஎஃபிஷியண்ட்டை ஒன்றாக்கிக்கணும். ஸோ அந்த நம்பராலே 1 plus x cube த்ரூ அவுட் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, டிவைட் பண்ணிடலாம். 1 plus x cube டிவைட் பண்ணிட்டோம்னா ஸோ dy by dx plus 6x square y divided by 1 plus x cube equal to 1 plus x square divided by 1 plus x cube. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் yக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னா p இருக்குது. ஓகேவா, இங்கே yயை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே என்னது நம்மளுடைய p. ஓகேவா, p is equal to 6x square divided by 1 plus x cube. q is equal toன்னா என்னது ஈக்குவல் டு அந்தாண்ட என்ன டேர்ம்ஸ் இருக்கோ எல்லாமே எக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா, அது எல்லாத்தையுமே அப்படி எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். which implies e power integral p dx which is equal to e power integral p ஓட வேல்யூ இந்த இருக்குது. அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். 1 plus x cube into dx. இப்போ கீழே வந்து டினாமினேட்டரில் நம்மளுக்கு 1 plus x cubeன்னு இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட்லேயே, அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு எக்ஸு அந்த பவர் உள்ள ஒன்று குறைஞ்சிரும். ஸோ 3x ஸ்கொயர். நம்மளுக்கு இங்கே 6x ஸ்கொயர்னு இருக்குது. ஒரு 2 தூக்கி வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா, ரிமைனிங் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம். 3x ஸ்கொயர் dx டிவைடட் பை 1 plus x cube. ஓகேவா, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் உள்ளது கிடச்சிருச்சு. ஸோ கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ e பவர் 2 லாக் ஆஃப் 1 plus x cube. இப்போ இந்த 2ன்னு இருக்கு இல்லையா, லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா அது லாகுக்கு பக்கத்தில் எழுதியிருக்க நம்பர்ஸோட பவராக எழுதிக்கலாம். ஓகேவா, அதனால அதை என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா e பவர் லாக் 1 plus x cube the whole squareன்னு எழுதிக்கிங்க. ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus x cube the whole squareன்னு ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். the general solution for the linear differential equation is நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க linear differential equationன்னு. ஸோ அதை எழுதிட்டு நம்மளுக்கு dy by dxன்னு இருக்கா. அப்போ அதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்? y e power integral pdx equal to integral q e power integral pdx into dx plus cன்னு இருக்கும். இப்போ e power integral pdx ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். q ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா, y into e power integralக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1 plus x cube the whole square கண்டுபிடிச்சோம். which is equal to integral qங்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குது? இதோட ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் தான் நம்மளோட q. ஸோ அதை எழுதிக்கிங்க. 1 plus x square divided by 1 plus x cube into இந்த e பவரோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கும். 1 plus x cube the whole square dx plus c. ஸோ இந்த டேர்மையும் இதில் ஒரு டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் இருக்குது. அது ஜென்ரலாக ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்க. 1 into இந்த ஹோல் டேர்ம் பண்ணும்போது அதே டேர்ம் வரும் 1 plus x cube. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரால் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூபு எக்ஸ் பவர் 5 மேலே இருக்க பவர்ஸை ஜஸ்ட் அடிஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா, இப்போ எல்லாமே தனித்தனி சிங்கிள் ஃபேக்டர்ஸாக இருக்குது, சிங்கிள் டேர்ம்ஸாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்? இன்டகிரேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, 1 இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n + 1 by n + 1 ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. ஸோ எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 அப்படியே ஒன்று அப்படியே கூடிக்கும் பவர் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஸோ இது எல்லாம் எல்சிஎம் எடுத்து நீங்கள் எழுதுறதுனால எழுதிக்கலாம். இல்லை இப்படியே விட்டுட்டு மீதி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y into 1 plus x cube whole square அதை எழுதிட்டு இதோட சொல்யூஷனை முடிச்சுக்கலாம். ஓகேவா.